அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரையா போற்றி என்று கோச்சார கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரங்களை பற்றி மிகவும் தெளிவாக சொல்கிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன் 14/1/2025 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை 7/12 விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான். 7ஆம் இடத்ததிபதி கணவன் மனைவி கூட்டுத்தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய 7ஆம் இடம், உறவினர்களை பற்றியும் குறிக்கக்கூடிய 12ஆம் இடம், விரைய செலவுகள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியது, அன்றாடம் சென்று கொள்ளும் மருத்துவமனைகளை பற்றி சொல்லக்கூடியதும், மருத்துவமனைக்கு சென்று வருகின்றதற்கும் சொல்லக்கூடிய 12ஆம் இடம், படுக்கை அறைகளை பற்றி, கட்டில் அறைகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாதங்களிலே முயற்சி ஸ்தானத்திலே இருந்து செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்தை மட்டுமல்லாது ரிஷபராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்தையும், திரிகோணத்தையும், 10ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே சுக்கிரனும் சனி பகவானையும் செவ்வாய் பகவான் மேல் பார்வை இருக்கின்ற பொழுது இந்த மாதங்களை பொறுத்தவரை நல்ல பலன்களை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது. கடந்த மாதங்களை விட செவ்வாய் பகவான் சனியில் பார்க்கின்ற பொழுது இங்கே சகோதர சகோதரிகளிடம் மன வருத்தம், மன கவலைகள், ஏமாற்றங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த நிலைகளை மாறி நல்ல பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்பது இந்த மாதம் என்பது தை மாதம் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்களின் கருத்துக்கு இணங்க அற்புதமான யோக பலன்களை இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி சுகஸ்தானாதிபதி, வீடு வாகனம் வண்டி தாய்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி ரிஷப ராசி என்பதே மிகவும் களத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்காக சூரிய பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலேயும், செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பதும் உங்களுடைய 9ஆம் இடத்திலேயும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், வெளிநாடு உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு மாதம். பிரயாண கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது. வளர்பிறையிலே புனர்பூசம் நட்சத்திரத்திலேயே சந்திர பகவான் மிதுன ராசியிலேயும் லக்னம் துலாம் லக்னத்திலேயும் அமைய பெற்று கரணம் பவகரணத்திலே 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானுடைய கரணத்திலே அமைந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே மிகவும் பற்பல யோகங்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ரிஷப ராசி என்பதே ஒரு பொருளாதார ராசியிலே அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்காக இந்த தை மாதம் ராசி பலன்கள், ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதியும், தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி சனி பகவானும் சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்திலே இருந்து 9 கூடியவர் 10ஆம் இடத்திலேயும், ராசி அதிபதியும் 6ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் 6-10 தொடர்பு பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு புதையல் யோகங்கள், எதிர்பாராத வாகனங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக தை பிறந்தால் ஒரு சிலருக்கு மட்டுமல்லாதது எல்லாருக்குமே நல்லதொரு வழிகளிலே யோகங்களை, வீடு வாகன சொத்து சுகம் தொழில்களில் இருந்து மேன்மைகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ராசியிலே அஷ்டமாதிபதி லாவாதிபதியாகவும் இருக்கின்றவர். அவர் லாவாதிபதியாகவும் உங்களுக்கு பலன் தருகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே ரிஷபராசி நேர்களுக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் பகவான் அமைய பெற்றிருக்கின்றது என்பது முயற்சிகள் அனைத்தும் பொருளாதாரத்திலே இருக்கின்றதும், கணவன் மனைவிகளால் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாது செவ்வாய் பகவான் தை மாதம் 9ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்திலேயும் அஷ்டமஸ்தானத்திலே 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளிடம் இருந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே சொத்து சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த பஞ்சமாதிபதி பூர்வ சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள், சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவுகளிலே சற்று மனக்கசப்புகளையும் மன முறிவுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. வாக்கு ஸ்தானங்களிலே பலமான யோகங்களையும், தாய்க்காரகனுடைய தாயின் அன்பு, தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. காரணம், ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி தாய் காரகன், தாய் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தகப்பன் காரகனாக இருந்து உங்களுக்கு தாயாக மாறக்கூடிய அமைப்பு என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே 4ஆம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு தாய் காரகனாகவும் இருக்கின்ற தாய் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் தாயாக மாறுகின்ற அற்புதமான யோக பலன்கள். அதிலேயே ரிஷபராசி நேர்களுக்கு உரிய தகப்பனால்
வீடு வாகன சொத்து சுகங்கள் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது பிறப்பிலே இருக்கின்ற அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே ரிஷப ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் நாளுக்குடையவர் உங்களுடைய திரிகோணத்தில் இருந்து தகப்பனால் சொத்து சுகங்கள் வீடு வாகனம் வண்டிகள் உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆனாலும் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் எதுவாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளால் ஒரு சில மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. பொருளாதார சம்பந்தப்பட்ட துறைகளிலே உங்களுடைய 2 பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து விரையாதிபதியும் 7ஆம் இடத்தையும் கணவன் மனைவிகளிலே ஒரு சில சலசலப்புகள் சண்டைகள் ஏமாற்றங்கள் வம்பு வழக்குகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே அனைத்து பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துகின்றது, புத்திர ஸ்தானத்தை பலப்படுத்துகின்றது. உங்களுடைய எண்ணம் சிந்தனை அனைத்துகளிலும் ஒரு தெய்வங்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்திலே கேது பகவானும் 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் அபார வெற்றிகளை பெறுகின்றது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற ஸ்தானங்களிலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது பெண்களால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பழி சுமைகள் பொருளாதாரத்தில் இருக்கின்றது. அந்த வகையிலே பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ரிஷபராசி நேயர்கள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் கையாளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ராகு பகவான் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கின்றது. ரிஷபராசியை பொறுத்தவரையில் தை மாத ராசி பலன்கள் பற்பல யோக பலன்களை தாங்கி உங்களுடைய ராசிநாதனம் 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி தருகின்ற இந்த 10ஆம் இடம் என்பது ரிஷப ராசிக்கு 11ஆம் இடமாக காலபுருஷ தத்துவத்தின் அமைய பெற்று அது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 4ஆம் இடமாக மாறுகின்றதுனாலே குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு அற்புதமான சொத்து சுகங்கள் வீடு வாகனம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இயற்கையின் விதியே அமைய பெற்றிருக்கின்ற ரிஷபராசிக்கார நேர்களுக்காக இந்த தை மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே சந்திர பகவான், முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான், சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் இருப்பது போல் இருந்து ஒரு சில மனக்கசப்புகள் நடக்கின்ற அமைப்பு என்பது இந்த தை மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களை கொடுக்கின்றது. சுக்கிர பகவான் பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்தவர் உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் இருந்து அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய சுக்கிரனும் சனியும் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு பொருளாதாரங்கள், தாயின் அன்பு, அதிகாரங்கள் மிக்க தாயின் பாசமும் தகப்பனாரின் பாசமும் அதிகமாக இருக்க பெறுகின்ற ஒரு ராசி இலக்கணமாக அமையப்பெற்ற உங்களுக்கு இந்த மாதங்களிலே பெண்களால் நல்லதொரு யோக பலன்களையும் கணவன் மனைவிகளால் நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு தை மாதம் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி தன வாக்கு பொருளாதாரம் குடும்பஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே மறைவது என்பது சற்று பலகீனமாக இருக்கின்றது. மறைவது மட்டுமல்லாது 7ஆம் இடம் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய விரையாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் தை மாதம் 9ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தையும் புதனும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பார்வை சமசப்தம பார்வையிலே பார்த்து கொள்கின்றது என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானங்களில் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட குல தெய்வங்களின் அருள்களை அனுதினமும் வழிபட்டு வர இந்த கருத்து வேறுபாடுகள் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பாக மாறுவதற்கு குலதெய்வத்தின் அருளை பெற்று வர நல்லதொரு மாற்றத்தை பெறலாம். அந்த வகையிலே அது மட்டுமல்லாது முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் தாயின் அன்பு தகப்பனின் அன்பு மிகவும் மிகுதியாகவும் ஆதரவுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. ராசிநாதன் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை 4-10 தொடர்புகள் பெற்றும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று 4-10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே மறைவு இல்லாத ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்ற மாதம் என்பது பொருளாதாரத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளையும் இந்த அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிரனுடைய ராசியிலே பிறந்த ரிஷபராசி நேர்களுக்கு கலைத்துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில் மேன்மைகளிலும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் பிரயாணங்கள் செல்கின்றவர்களுக்கும் அற்புதமான பொருளாதாரத்தில் ஒரு உன்னத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.